அன்பு உதயம். அரசியல் எச்சரிக்கை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு குடிமகனுக்கு தனது நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்வதற்கான ஒரே வழிமுறை ஆகும். அன்பு உதயம் அரசியல் புனித நூல். பிரிவு அறிமுகம். அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கொள்கையை நமது இந்திய குடியரசு நாட்டிற்கும் எனது சக 147 கோடி குடிமக்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். செம்பூட் சே. எம். சுபாஷ் பாபு, தலைவர், அன்பு உதயம் கட்சி. அன்பு உதயம் கட்சி. எம். சுபாஷ் பாபு, PAPL-ML, நிறுவனர், தலைவர். எஸ். மோகன், PSC, பொதுச் செயலாளர். கடித தேதி ஆகஸ்ட் 15, 2025. அனுப்புனர் எம். சுபாஷ் பாபு, தலைவர், அன்பு உதயம் கட்சி. 12 கீழ் 11, சுபாஷ் இல்லம், தேனி, கூடலூர், 625518. பெறுநர் செயலாளர், இந்திய தேர்தல் ஆணையம், நிர்வாச்சன் சதன், அசோகா சாலை, புது டெல்லி, -110-001. அர்ச்சனா பட்நாயக் அவர்கள். தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் அரசுச் செயலாளர், தமிழ்நாடு தலைமைச் செயலகம், கோட்டை, செயின்ட் ஜார்ஜ், சென்னை, 6,09,000. ஐயா, அம்மையீர், பொருள். தேர்தல்கள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு RUPPS அனுப்பப்பட்ட அறிவிப்பு தொடர்பான விவரங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்கள் அறிக்கை கோரப்பட்டது. பார்வை 1. இந்திய தேர்தல் ஆணையம், புது டெல்லி, கடித எண் 65 கீழ் 2025, PPS 3, தேதி ஆகஸ்ட் 11, 2025. 2. பொது தேர்தல் 3, துறை, தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் அரசுச் செயலாளர் அவர்களிடமிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு RUPPS அனுப்பப்பட்ட தேதி ஆகஸ்ட் 12, 2025. விளக்கம் கோரும் அறிவிப்பு குறிப்பு எண் 6580 கீழ் 2025. பதில். தலைவர், அன்பு உதயம் கட்சி, கூடலூர், தேதி ஆகஸ்ட் 15, 2025. அன்பு உதயம் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் என்ற முறையில் நான் எம். சுபாஷ் பாபு, தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், பொது தேர்தல்கள் துறையிடமிருந்து ஒரு விளக்கம் கோரும் அறிவிப்பை பெற்றுள்ளேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் உள்ள விவரங்களை நான் அறிந்து கொண்டேன். இந்த விளக்கம் கோரும் அறிவிப்பு விஷயம் குறித்து விளக்கமளிக்க இந்த கடிதத்தை தொடர்கிறேன். அதற்கு முன் எனது அரசியல் பயணத்தின் கடந்த கால விவரங்கள் சிலவற்றை உங்களிடம் முறையாக அதிகாரப்பூர்வமாக முன்வைக்க விரும்புகிறேன். அது உங்களுக்கும் ஒரு விளக்கமாக அமையக்கூடும். எனது அரசியல் பயணத்தில் முதலில் 2009ஆம் ஆண்டு கம்பம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் பின்னர் 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிகளிலும் எனது தனிப்பட்ட அரசியல் அடையாளமான அன்பு உதயம் என்ற பெயரில் அன்பு உதயம் மக்கள் வேட்பாளர் ஆக போட்டியிட்டேன். அதன் பிறகு மார்ச் 13, 2013 அன்று அன்பு உதயம் கட்சி எங்களின் அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்காக தேவையான ஆவணங்கள் மற்றும் கோப்புகளுடன் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்தது. அவை முறையாக நிர்வாக ரீதியாகச் சரிபார்க்கப்பட்டு செப்டம்பர் 18, 2013 அன்று நடைபெற்ற விசாரணை ஆணையத்தின் முன் ஆஜரானோம். விவாதத்திற்கு பிறகு
இந்திய தேர்தல் ஆணையம் அக்டோபர் 19, 2013 முதல் கட்சியின் பதிவு நடைமுறைக்கு வரும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதன் பிறகு 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஆர்.கே. நகர் சட்டமன்ற தொகுதியிலும் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி மற்றும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியிலும் எங்கள் கட்சியின் அரசியல் அடையாளமான அன்பு உதயம் கட்சி என்ற பெயரில் அன்பு உதயம் கட்சி வேட்பாளர்களாக நாங்கள் இந்த தேர்தல்களில் போட்டியிட்டோம். நாங்கள் அன்பு உதயம் என்ற பெயரில் சுயேட்சை வேட்பாளர்களாகவும் அரசியல் கட்சியாகவும் தேர்தல்களில் போட்டியிட்ட போதெல்லாம் அந்தந்த தொகுதிகளின் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் தேவையான ஆவணங்களுடன் எங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தோம். எங்கள் வேட்புமனுக்கள் தேர்தல் அதிகாரிகளால் முறையாக பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதன் பிறகு அந்த தொகுதிக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியலை அவர்கள் வெளியிடும் போதெல்லாம் எங்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் எங்கள் கட்சியின் பெயர் மற்றும் எங்கள் கட்சி வேட்பாளர்களின் பெயர்கள் பற்றிய அனைத்து விவரங்களையும் திரித்து வெளியிட்டனர். தேர்தல் நிர்வாக கோப்புகளில் எங்கள் கட்சி மற்றும் எங்கள் வேட்பாளர்கள் பற்றிய எந்த விவரங்களையும் அவர்கள் முறையாக கையாளவில்லை. மேலும் அலுவலக கோப்புகளிலும் எங்களைப் பற்றி தவறான பதிவுகளை செய்தனர். ஒவ்வொரு முறையும் நாங்கள் அந்தந்த தொகுதிகளில் வேட்பாளராகவும் கட்சியாகவும் தேர்தலில் போட்டியிட்டபோது அந்தந்த தொகுதிகளின் தேர்தல் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்தோம். ஆனால் அந்த அதிகாரிகள் எங்களை பற்றிய எந்தவொரு தகவலையும் அலுவலக கோப்புகளில் நிர்வாக ரீதியாக முறையாக பதிவு செய்யவோ அவற்றை சரிவர வெளியிடவோ இல்லை. அதிகாரிகள் செய்த தவறை நாங்கள் சுட்டிக்காட்டிய போதும் அவர் இப்போது என்ன, அதை நாங்கள் சரிசெய்ய முடியும் என்று மட்டுமே கூறுகிறார். நிர்வாக ரீதியாக நீங்கள் செய்த இந்த தவறை நீங்கள் எப்படி சரிசெய்வீர்கள் என்று நாம் அவரிடம் கேட்டால் அவர் அமைதியாகிவிடுகிறார், பேசுவதில்லை. பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி சேனல்களுக்கு கூட அவர் இது குறித்து முறையாக தெரிவிப்பதில்லை. அதிகாரி மட்டத்தில் பொறுப்பில் இருப்பவர்களால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுபோன்ற பல நிர்வாக சங்கடங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அரசாங்க கட்டமைப்பிற்குள் துறை சார்ந்த பதவிகளை வகிக்கும் இந்த அதிகாரிகளின் முறையற்ற நிர்வாக மற்றும் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளால்தான், அரசாங்க கட்டமைப்பில் உள்ள இத்தகைய பிழைகளால்தான் அன்பு உதயம் கட்சியின் அரசியல் பங்கேற்பு மற்றும் தேர்தல் பங்கேற்பு அதன் ஒருங்கிணைந்த ஜனநாயக பங்கேற்புடன் பாதிக்கப்பட்டுள்ளது. தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகும் தேர்தல் அதிகாரிகளால் அந்த குறிப்பிட்ட தொகுதியில் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நாங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகும் நாங்கள் போராடினோம். தேர்தல் பிரச்சார வாகனத்திற்கு அனுமதி பெற்றோம். அதில் ஒலிபெருக்கிகள் நிறுவ அதிகாரிகளிடம் அனுமதி பெற்றோம். தேர்தல் களத்திற்கு வந்தோம். தொகுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றோம். மக்களைச் சந்தித்தோம். வாகன பிரச்சாரங்களை நடத்தினோம். வாக்கு சேகரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டோம். வாக்காளர்களிடம் ஆதரவை கோரினோம். இந்த வழியில் தேர்தல் காலம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்தல் களத்தில் 60க்கும் மேற்பட்ட கூட்டங்களில் பிரச்சாரம் பேசினோம். தேர்தல் களத்தில் மக்களின் வாக்காளர்கள் ஆதரவு இருந்தபோதிலும் எங்கள் தரப்பில் எந்த பத்திரிகைகளும் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி ஒளிபரப்பு சேனல்கள் மற்றும் வானொலி ஒலிபரப்பு சேனல்கள் அன்பு உதயம் கட்சி பற்றிய எந்த செய்தியையும் அதன் வாசகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இந்த ஜனநாயக குடியரசின் குடிமக்களுக்கும் சம்பந்தப்பட்ட தொகுதியின் வாக்காளர்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கும் முறையான ஜனநாயக முறையில் கொண்டு செல்லவில்லை.
நாங்கள் மக்களுக்காக பொது கூட்டங்கள் மற்றும் போராட்டங்களை நடத்தி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டபோது கட்சியின் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து பத்திரிகைகளுக்கு ஊடகங்கள் தகவல்களை வழங்கியிருந்தாலும் அவர்கள் அவர்களின் ஊடகங்களில் பத்திரிகை இதழ்கள், தொலைக்காட்சி சேனல்கள், வானொலி சேனல்கள், அதன் சந்தாதாரர்களுக்கு கூட எந்த செய்தியையும் முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிவிக்கவில்லை. எங்கள் அன்பு உதயம் கட்சி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் 5 பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தியது. பங்கேற்கும் பத்திரிகைகளின் ஊடக அமைப்புகள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி சேனல்கள், ஊடக நிருபர்கள் மற்றும் வீடியோகிராஃபர்கள் செய்திகளை சேகரித்து வீடியோக்களை பதிவு செய்தனர். ஆனால் அன்பு உதயம் 2 கட்சிகளையும், திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக கட்சி மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக கட்சி எதிர்க்கும் ஒரு அரசியல் கட்சி என்பதை அறிந்த பிறகு அரசாங்கம், ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அன்பு உதயம் கட்சியின் எந்த செய்தியையும் ஊடகங்கள், பத்திரிகைகள் தங்கள் ஊடகங்களில் வெளியிடவில்லை. இந்த வழியில் ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள் செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் செல்வதிலும் பரப்புவதிலும் ஒருதலைப்பட்சமாக செயல்பட்டன, மேலும் பத்திரிகை நெறிமுறைகளை கடைப்பிடிக்கவில்லை. அன்பு உதயம் கட்சியின் செய்திகள் பத்திரிகைகளால் புறக்கணிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டன. பத்திரிகைகள், தொலைக்காட்சி சேனல்கள், ஊடகங்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரே தேர்தல் காலத்தில் தேர்தல் களத்தில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் உள்ளன. அதாவது 1 அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஆளும் கட்சி, 2 அந்த அரசாங்கத்தில் பங்கேற்கும் எதிர்க்கட்சி. இந்த 2 முன்னணி அரசியல் கட்சிகளின் தலைமைத்துவம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணி கட்சிகளில் 1 இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். இந்த 2 முன்னணி கட்சிகளில் ஒன்றோடு அரசியல் கூட்டணி மற்றும் தேர்தல் கூட்டணியில் உள்ள கட்சிகள் 2 இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். இந்த 2 முன்னணி கட்சிகளில் ஒன்றோடு அரசியல் கூட்டணி மற்றும் தேர்தல் கூட்டணியில் உள்ள கட்சிகள் 3 இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். இந்த 2 முன்னணி கட்சிகளில் ஒன்றோடு மறைமுக அரசியல் கூட்டணி மட்டுமே வைத்துக்கொண்டு சுயாதீனமாக தேர்தல்களில் போட்டியிடுகின்றன. 4 இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். இந்த 2 முன்னணி கட்சிகளில் ஒன்றோடு மறைமுக அரசியல் கூட்டணி மட்டுமே வைத்துக்கொண்டு சுயாதீனமாக தேர்தல்களில் போட்டியிடுகின்றன. இவை அனைத்தும் நாட்டில் வருடத்தில் 365 நாட்களும் அரசியலை நடத்தவும், தேர்தல் காலம் முழுவதும் களத்தில் சுதந்திரமாக செயல்படவும், கட்சி விஷயங்களுக்கு செலவிட நன்கொடைகள் மற்றும் நிதி ஆதாரங்களை திரட்டவும், ஆட்சியில் இருக்கும்போது இந்த கட்சிகளை நிதி ரீதியாக நிலையாக வைத்திருக்கவும், பாதுகாப்பாக அரசியலை நடத்தவும், தேர்தல்களை எதிர்கொள்ளவும், 24 மணி நேரமும் மக்களுக்கு அவர்களின் செய்திகளை தெரிவிக்கவும் வாய்ப்பு உள்ளது. இவை அனைத்தும் ஊடகங்கள், பத்திரிகை இதழ்கள், தொலைக்காட்சி சேனல்கள், ஊடகங்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு வழங்கும் வாய்ப்புகள். இதுபோலவே இந்தியாவில் அதே தேசிய அளவிலான அரசியல் முன்னணி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் என் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி கட்சியை அடிப்படையாக கொண்டது. இந்த ஜனநாயக இந்திய குடியரசில் இந்த 2 தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளின் கூட்டணியில் இல்லாத அன்பு உதயம் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட 3வது தலைமைத்துவ முன்னணி கட்சியாகும்.
மேலும் தேசிய மற்றும் மாநில அளவிலான இந்த இரண்டு முன்னணி கட்சிகளும் அன்பு உதயம் கட்சிக்கு அரசியல் மற்றும் தேர்தல் களத்தில் நுழைந்து நேரடி ஜனநாயக பங்களிப்புகளைச் செய்ய அவர்களுக்கு உள்ள வாய்ப்புகளில் 0.000001 விழுக்காடு கூட வழங்கவில்லை. அன்பு உதயம் கட்சியின் அரசியல் ஸ்திரத்தன்மையை அறிந்த பிறகும் அன்பு உதயம் கட்சியின் அரசியல் நிலைப்பாடுகளின் ஸ்திரத்தன்மையை பற்றி கேள்விப்பட்ட பிறகும் ஊடகங்கள் இந்த செய்தியை இந்திய மக்களுக்கு ஒரு முறை கூட ஜனநாயக முறையில் முறையாக தெரிவிக்கவில்லை. தேர்தல் காலத்தில் ஊடகச் செய்தி அறிக்கைகளின் ஆரம்ப கட்டங்களில் ஊடகங்கள் எங்கள் வேட்பாளரின் பெயர், எங்கள் கட்சியின் பெயர் மற்றும் கட்சி வேட்பாளரை ஒரு சுயேட்சை வேட்பாளராக தவறாக சித்தரித்து இந்திய குடிமக்களுக்கு இதுபோன்ற தவறான செய்திகளை தங்கள் ஊடகங்கள் மூலம் சந்தாதாரர்களுக்கு வெளியிட்டன. அன்பு உதயம் கட்சி பற்றிய செய்தியை நாங்கள் வெளியிட்டோம் என்று ஊடகங்கள் கூறலாம். ஆனால் இதுபோன்ற வேறு எந்த ஊடகங்களின் ஜனநாயக மோசடியும் இருக்க முடியுமா? ஊடகங்கள், பத்திரிகை, தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் வானொலி சேனல்கள் இவ்வாறு செயல்படுவதற்கான ஒரே காரணம் சம்பந்தப்பட்ட தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் ஒவ்வொரு முறையும் வெளியிடப்படும்போது தேர்தல் அதிகாரிகள் எங்கள் அன்பு உதயம் கட்சியின் விவரங்களை சம்பந்தப்பட்ட வாக்காளர்களின் நிலையில் உள்ள குடிமக்களுக்கு தவறாக வெளியிட்டுள்ளனர். அரசாங்க கட்டமைப்பிற்குள் நிர்வாக மற்றும் உத்தியோகபூர்வ பதவிகளில் உள்ள அதிகாரிகள் ஜனநாயக ரீதியாக சரியான அணுகுமுறைகள் மற்றும் நடவடிக்கைகளை எடுக்காதபோது ஒரு ஜனநாயக நாட்டின் நிர்வாகத்தில் இதுபோன்ற சட்டவிரோத மற்றும் ஒழுங்கற்ற நடைமுறைகள் நடைபெறுவது இயல்பானது. எனவே அன்பு உதயம் கட்சி இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இன்னும் துன்பப்பட்டு வருகிறது. அன்பு உதயம் அரசியலில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர்கள் இதைச் செய்கிறார்கள் என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. நாங்கள் 4 தேர்தல்களில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளோம். 350க்கும் மேற்பட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் உரையாற்றியுள்ளோம். அரசியல் நடவடிக்கைகளின் போது பொது கூட்டங்கள் மற்றும் போராட்டங்களிலும் நாங்கள் உரையாற்றியுள்ளோம். இந்திய ஜனநாயக நாட்டில் தற்போதைய அரசியல் களம் மற்றும் தேர்தல் களம் பற்றிய செய்திகளை வெளியிடுவதில் ஊடகங்கள் ஒருதலைப்பட்சமாக செயல்படுகின்றன. இந்திய ஜனநாயக நாட்டின் குடிமக்களுக்கு நாட்டின் தற்போதைய அரசியல் மற்றும் தேர்தல் பிரச்சார செய்திகளை ஊடகங்கள் முறையாக தெரிவிப்பதில்லை. வாக்காளர்கள் வாக்களிப்பதன் மூலம் தேர்தலில் தங்கள் ஜனநாயக கடமையை முறையாகச் செய்வதற்காக தேர்தல் களத்தில் உள்ள கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் ஊடகச் செய்திகள் மூலம் வாக்காளர்களுக்கு சரியான முறையில் தெரிவிக்கப்படுவதில்லை. மத்திய நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றத்தில் உள்ள 2 கட்சிகளில் ஒன்றை நோக்கி ஊடகங்கள் ஒருதலைப்பட்சமாக செயல்படுகின்றன. மேலும் அரசியல் தேர்தல் செய்திகளை வாக்காளர்களுக்கு முழுமையாக தெரிவிப்பதில்லை, அதை வெளியிடுவதில்லை. மேலும் குடிமக்களாக தங்கள் ஜனநாயக கடமையை சுதந்திரமாகச் செய்வதை தடுக்கும் வகையில் செயல்படுகின்றன. ஒரு கட்சியின் சார்பாக செயல்படும் ஊடகங்கள் வாக்காளர்களுக்கு ஜனநாயகம் குறித்து கல்வி கற்பிப்பதற்காக அரசியல் தேர்தல் செய்திகளை முழுமையாக தெரிவிப்பதில்லை, மேலும் அதை வெளியிடுவதில்லை. மேலும் வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையின் பேரில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களிடமிருந்து தங்கள் பிரதிநிதியை சுதந்திரமாக தேர்ந்தெடுப்பதை தடுக்கின்றன. ஊடகங்கள் அரசியல் தேர்தல்கள் மற்றும் பிற நடப்பு நிகழ்வுகள் குறித்து வாசகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் முறையாக தெரிவிக்காமல் அவற்றை மறைத்து இருட்டடிப்பு செய்து குடிமக்கள் அரசியல் ரீதியாக தங்கள் ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுவதை தடுக்கின்றன. ஊடகங்கள் தங்கள் கட்சியின் சார்பாக மட்டுமே செய்திகளை வெளியிடுகின்றன.
மேலும் தங்கள் வாசகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மூலம் சக குடிமக்களை மூளைச் சலவை செய்கின்றன. கூடுதலாக, இந்திய ஜனநாயக குடியரசில் ஊடக சேனல்கள், அமைப்புகள் அன்பு உதயம் கட்சியின் எந்த அரசியல் தேர்தல் செய்திகளையும் தங்கள் வாசகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மூலம் குடிமக்களுக்கு எடுத்துச் செல்ல ஊடகங்களில் வெளியிடுவதில்லை. அன்பு உதயம் அரசியல் செய்திகளை மறைத்து இருட்டடிப்பு செய்யும் இந்த ஊடகங்களின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை கண்டிக்கும் வகையில் ஊடகங்கள் விளக்கம் அளிக்கும் வரை அன்பு உதயம் கட்சியின் சார்பாக ஜனவரி 21, 2015 அன்று உண்ணாவிரத போராட்டம், பசி போராட்டம் தொடரும் என்று அறிவித்தோம். அதை பொதுமக்களின் பார்வைக்காக விளம்பரப்படுத்தி ஊடகங்களுக்கு தனித்தனி சுற்றறிக்கைகளை அனுப்பினோம். அன்பு உதயம் கட்சி சார்பாக போராட்டம் குறித்து காவல்துறையினருக்கு நேரில் தகவல் தெரிவித்து அன்று நாங்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டபோது காவல்துறையினர் எங்கள் போராட்டத்தை தடுத்து நிறுத்தி அன்றைய தினம் செய்தி சேகரிக்க வந்த சில ஊடகவியலாளர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். அன்றைய தினம் காவல்துறையினர் எங்களை போராட்ட இடத்திலிருந்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று எங்கள் மீது வழக்கு பதிவு செய்து அங்கிருந்து வெளியேற்றினர். இதுபோன்ற நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் அன்பு உதயம் கட்சிக்கு நிர்வாக ரீதியாக அனைத்து வகையிலும் சரியான வழிகாட்டுதல்களை வழங்கும். கட்சி மட்டத்தில் தேர்தல் பங்கேற்பில் வேட்பாளர்களுக்கு இது ஒரு ஆதரவாக இருக்கும் என்ற நோக்கத்துடன் மட்டுமே அன்பு உதயம் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சியாக பதிவு செய்தது. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் அந்த நடைமுறையில் செயல்படவில்லை. 2016 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு அன்பு உதயம் கட்சி சார்பாக மே 25, 2016 அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் அன்பு உதயம் கட்சியின் அரசியலை நான் தமிழக ஆளும் கட்சி அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் திரு. எம். கருணாநிதியும் தமிழ்நாட்டில் செய்வது ஆளும் கட்சியாக ஒரு அரசாங்கம் அல்ல. நீங்களும் திரு. எம். கருணாநிதியும் ஜனநாயகம் என்ற போர்வையில் கட்சி மட்டத்தில் அரசியலில் நுழைந்துள்ளீர்கள். மேலும் நீங்கள் தமிழ்நாட்டில் செய்வது அரசியல் அல்ல, ஒடுக்குமுறை என்பதை நான் களத்திலும் நிர்வாகத்திலும் கண்டேன். நமது இந்திய ஜனநாயகத்தில் அரசாங்கத்தில் வலுவான கட்டமைப்பு, நிர்வாக அமைப்பு மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை ஆகியவை ஆளும் கட்சியால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக ஒவ்வொரு கட்டத்திலும் அழிக்கப்பட்டன. மேலும் அன்பு உதயம் இதை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எடுத்துச் சென்றார். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் அன்பு உதயம் கட்சியை உருவாக்கினேன். அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கொள்கை நிலைப்பாடு அடிப்படையில் நாட்டில் பாரபட்சமற்ற சட்டம் ஒழுங்கு முழுமையான அளவில் செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே மக்களின் நலனை உறுதி செய்ய முடியும் என்றும், சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் என்ற அடிப்படையில் நமது தேசப்பற்றை பற்றிக் கொண்டு மக்களின் நலனை உறுதி செய்வதே ஒரே அரசியல் தீர்வு என்றும் கூறி அரசியல் ரீதியாக ஒவ்வொரு கட்டத்திலும் அன்பு உதயம் கட்சியின் சார்பாக நாங்கள் தேர்தலில் பங்கேற்றோம். அப்போதும் கூட பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற நிர்வாக மட்டத்தில் இருந்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரையும் கட்சியையும் ஊக்குவிக்கும் போக்கும். அரசாங்கத்தில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் தங்கள் பதவிகளில் இருந்து ஒரு அரசியல் கட்சியின் ஜனநாயகச் செயல்பாடாக இருந்தாலும் அரசாங்கத்தின் நிர்வாக நிலை அதிகாரிகளும் அதையே முன்மொழிந்து செயல்படுத்துகிறார்கள். அன்பு உதயம் கட்சியின் சார்பாக கட்டமைப்பில் இந்த முறையற்ற ஜனநாயக குறியீட்டை நான் சுட்டிக்காட்டினேன்.
ஒவ்வொரு முறையும் நாங்கள் அரசாங்க நிர்வாக மட்டத்திற்கு எடுத்துச் சென்று இதற்கு எதிராக போராடும்போது நாங்கள் எழுத்து மூலமாகவும் நிர்வாக ரீதியாகவும் அரசாங்கத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து பதிவு செய்தோம். இந்திய குடியரசில் தமிழ்நாட்டின் அரசியல், நிர்வாகம் மற்றும் காவல்துறையை கட்டுப்படுத்த ஆளும் கட்சியில் ஆட்சி போராட்ட வெறித்தனத்தின் உச்சத்தில் இது நடக்கிறது. முக்கிய கட்சிகளின் இத்தகைய அரசியல் நடவடிக்கைகள் இருக்கும்போது அன்பு உதயம் கட்சியின் அரசியலுக்கு அதே நிர்வாக மட்டத்தில் உள்ள அதிகாரிகளிடமிருந்தும் தேர்தல் காலத்தில் கூட காவல்துறை அதிகாரிகளிடமிருந்தும் ஒத்துழைப்பு வழங்க முடியாத இந்த சூழ்நிலையில் அந்த தேர்தல் நேரத்தில் நிர்வாகமும் காவல்துறை அதிகாரிகளும் ஆளும் கட்சிக்கு தங்கள் விசுவாசத்தை உறுதியளித்தனர். நாங்கள் அரசாங்க நிர்வாகத்தில் பணியாற்றுகிறோம். அரசாங்கத்திற்கு விசுவாசத்தை காட்ட வேண்டும். எந்த அரசியல் கட்சி அரசாங்கமாக ஆளும் கட்சியில் வந்தாலும் துறை சார்ந்த பணியில் நான் எனது கடமையைச் செய்வேன். அந்த வகையான அதிகாரிகளை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அன்பு உதயம் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் என்ற வகையில் அன்பு உதயம் கட்சியை அரசியலில் அடையாளம் காண முடியும் என்ற உறுதிப்பாடு இல்லாத இந்த நிர்வாக மட்டத்துடன் நான் போராடுகிறேன். அதிகாரிகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. நம்பிக்கையை இழந்துவிட்டதால் இப்போது அன்பு உதயம் கட்சியை அதன் அரசியலிலிருந்து விடுவித்து வருகிறேன். அரசு நிர்வாகத்தில் அன்பு உதயம் கட்சியின் அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் நிர்வாகம் சரியான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய இடங்களில் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் ஏற்படுகிறது. மேலும் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஆளும் கட்சியின் மனநிலைக்கு ஏற்ப செயல்படக்கூடிய அரசாங்கத்தின் நிர்வாக நடைமுறைகள் மற்றும் செயல்பாடுகளை பார்க்கும்போது இந்த தேசத்தின் மற்றும் மக்களின் நலன்களை பாதுகாப்பதன் அடிப்படையில் நிர்வாகத்துறை செயல்பட வேண்டும் என்ற உத்தியோகபூர்வ மட்டத்தில் மாற்றம் ஏற்படும் வரை இந்த இந்திய குடியரசில் அன்பு உதயம் கட்சியின் அரசியலில் அன்பு உதயம் கட்சியின் பொதுவான தன்மையை உணர ஜனநாயக ரீதியாக பொருத்தமான சாத்தியக்கூறுகள் இப்போது இல்லை. நிர்வாக மட்டத்தில் நாட்டின் தேவைகளை கருத்தில் கொண்டு அன்பு உதயம் கட்சியின் அரசியல் தேவை, நிர்வாகம், காவல்துறை மற்றும் நீதித்துறை என மாநிலத்தில் உள்ள முழு அரசாங்க அமைப்புகளும் அதை விரும்பும் போது அன்பு உதயம் கட்சி மீண்டும் அதன் அரசியல் பணியை தொடங்கும். அது அதன் மறுசீரமைப்பை மேற்கொள்ளும் என்று நான் அறிவிக்கிறேன். இது என்னுடைய அரசியல் நிலைப்பாடு. அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கட்சி சார்பற்ற அனைவராலும் வரவேற்கப்பட்டும் அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் பொதுமக்களால் ஆதரிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டும் வந்தபோதிலும் ஆளும் கட்சிகள் ஒரு சக அரசியல் கட்சியாகவும் ஆளும் கட்சியாகவும் தங்களின் கைகளில் அரசாங்கத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக கடந்த 9 ஆண்டுகளாக அன்பு உதயம் கட்சியின் அரசியலை முடக்கி அரசியலின் அடிப்படை ஜனநாயக கோட்பாடுகளை சிதைக்கும் வகையில் அரசியல் செய்து வருகின்றன. அரசியல் அராஜகமே இந்திய ஜனநாயகத்தின் சீரழிவுக்கு காரணமாகிவிட்டது என்பதை இங்கு அன்பு உதயம் கட்சி என்ற அரசியல் கட்சியின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஜனநாயகத்தை பாதுகாக்கும் தனது கடமையிலிருந்து அன்பு உதயம் கட்சி பின்வாங்காமல் இருப்பதற்காகவும் ஆளும் கட்சிகளால் ஜனநாயகம் மேலும் சீரழிவதிலிருந்து அதை பாதுகாப்பதற்காகவும் அன்பு உதயம் கட்சியின் அரசியலை இந்த அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறேன். வருத்தத்துடன் விடைபெறுகிறேன். இவ்வாறு நான் எழுதிய 9 பக்க கடிதத்தை முடித்திருந்தேன். அதனைத் தொடர்ந்து மே 27, 2016 அன்று அன்பு உதயம் கட்சியின் சார்பில் மதிப்பிற்குரிய திரு மு. கருணாநிதி அவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதத்தில்
அன்பு உதயம் கட்சியின் அரசியலை நான் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியிடம் ஒப்படைத்துவிட்டேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு உதயம் 2008 அரசியலில் முதன்முதலில் நுழைந்தபோது நீங்கள் ஆளும் கட்சியாக அதிகாரத்தில் இருந்த காலத்திலிருந்து அன்பு உதயம் அரசியலுக்கு எதிராக நிர்வாக ரீதியாக தொடங்கிய அடக்குமுறை எங்களுக்கு இன்னும் குறையவில்லை. இன்று செல்வி ஜெயலலிதாவும் அன்பு உதயம் கட்சிக்கு எதிராக அதையே தொடரத் தொடங்கியுள்ளார். அன்பு உதயம் கட்சியால் இனி தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. நீங்களும் செல்வி ஜெயலலிதாவும் இங்கு நடத்துவது அரசியல் அல்ல. இந்திய குடியரசின் ஜனநாயக நாட்டில் நீங்கள் இருவரும் அதிகாரத்தில் பாதுகாப்பாக இருந்து கொண்டு அன்பு உதயம் கட்சிக்கு எதிராக நிர்வாக ரீதியாக அடக்குமுறையை செயல்படுத்துகிறீர்கள் என்பது தெளிவாகிறது. மற்ற அரசியல் கட்சிகளும் கூட்டணிக் கட்சிகள் மத்திய ஆளும் கட்சிகளும் ஒவ்வொரு நிலையிலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆதரவளிக்கின்றன. ஊடகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி அலைவரிசைகள் மற்றும் வானொலி அலைவரிசைகளும் இதில் உங்களுக்கு ஆதரவளிக்கின்றன. எனவே ஒரு ஜனநாயகவாதியாக அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்ட நான் உங்கள் முறையற்ற நிர்வாக அடக்குமுறையை ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ள முடியாது. நீங்கள் இருவரும் அரசாங்க அமைப்பிற்குள் ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் அரசாங்கத்தில் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் விரும்பியதை எல்லாம் செய்கிறீர்கள். இதில் நீங்கள் இருவரும் கூட்டாக எங்களுக்கு எதிராக இந்த அநீதியையும் அடக்குமுறையையும் இழைக்கிறீர்கள். அரசியல் களத்திலும் தேர்தல் களத்திலும் அரசியல் கட்சி மட்டத்தில் இதைச் செய்திருந்தால் நீங்கள் அன்பு உதயம் அரசியலுக்கு ஒரு சரியான போட்டியாளராக இருந்திருப்பீர்கள். ஒரு தேசிய குடும்பத்தில் பிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரனான நான் அரசியலில் நுழைந்திருக்கவே கூடாது என்று உணர்கிறேன். ஒரு நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அன்பு உதயம் கட்சியின் நிலையை நினைத்து நான் வருந்துகிறேன். என்னால் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் இருந்த நாட்கள் அன்பு உதயம் கட்சி என்னால் நடத்தப்பட்ட நாட்கள்தான். நமது கண்ணியம், மரியாதை மற்றும் பாதுகாப்பை நமது சொந்த முயற்சிகளால் எவ்வளவு காலத்திற்கு பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும்? எங்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே ஆளும் கட்சியே எங்களுக்கு போட்டியாக இருந்தால் நாங்கள் எங்களை எவ்வளவு காலத்திற்கு பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும்? அன்பு உதயம் கட்சியின் சார்பில் இந்த நிலைமை காவல்துறை, நிர்வாகம் மற்றும் ஊடகங்கள் உட்பட அனைத்து மட்டங்களிலும் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்திய நாடாளுமன்றத்திலும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் அன்பு உதயம் கட்சியின் நிலைமையை எடுத்துரைத்து அதற்கு ஒரு தீர்வை காண எந்த ஒரு பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி ஊடகங்களோ அல்லது அரசியல் கட்சியின் மக்கள் பிரதிநிதிகளோ முன்வராதது எவ்வளவு பெரிய ஜனநாயக களங்கம்! இந்தச் சூழ்நிலையிலும் அன்பு உதயம் கட்சி தனது உறுதியான கொள்கைகளுடன் தன்னை பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் தக்கவைத்துக் கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம் அன்பு உதயம் கட்சியின் நேர்மையான அணுகுமுறையே ஆகும். தீர்வு தேடி அன்பு உதயம் கட்சி ஒவ்வொரு முறையும் அணுகும் நிர்வாகம், காவல்துறை மற்றும் ஊடகங்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் அன்பு உதயம் கட்சிக்கு காட்டும் அனுதாபமே அன்பு உதயம் கட்சியின் வெற்றியாகும். தாங்கள் கையறு நிலையில் இருப்பதாகவும் எந்த முடிவையும் சுதந்திரமாக எடுக்க முடியவில்லை என்றும் அவர்களே ஒப்புக்கொள்ளும்போது இந்தியாவின் ஜனநாயக குடியரசில் இது குறித்து முடிவெடுக்கும் பொறுப்பு உங்களைப் போன்ற அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகளுக்குத்தான் உள்ளது என்பது அடிப்படை இல்லையா? மத்திய அரசு இதை எப்படி அனுமதிக்கிறது? இதை எப்படி வேடிக்கை பார்க்கிறது? இது சட்டம் ஒழுங்கையும் நிர்வாகத்தையும் சீர்குலைக்கும் செயல் இல்லையா?
இதுபோன்ற நபர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அரசாங்கம் கையாலாகாத நிலையில் இருந்தால் நாட்டின் பாதுகாப்புக்கு என்ன நேரும்? இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலம் என்ன? அரசியலமைப்பின் வலிமை இவ்வளவு பலவீனமானதா? இதுபோன்ற தொடர்ச்சியான கேள்விகளை இந்தியாவில் ஆளும் மத்திய அரசாங்கத்திடம் அன்பு உதயம் கட்சி கேட்க விரும்புகிறது. அன்பு உதயம் குடிமக்களின் சொந்த அரசியல்.